Competition Music Edition 2024. நம்ம பண்ண ஸ்பீக்கரும் அந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் தான் போட்டுருக்கோம் இல்லைங்களா? ஆமாண்ணே. இப்போ இந்த ஃபோக்கல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரீமியம் லெவல். இது இப்போ இது என்ன இருக்குன்னா இந்த ட்வீட்டர் சைஸ் கொஞ்சம் பெருசாக மெட்டீரியலில் மாறும். ஸோ இது எப்படி இருக்கும், சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப இன்னி கிறிஸ்பாக இருக்கும். இப்போ ஆம்ப்ளிஃபையர் அதே போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி இது ஹீலிக்ஸ் எல்லாம் Left. இப்போ இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் போது சப் ஓவர் கீழே இருக்கும். ஆனால் இந்த ஜேஎல் சப் ஓவர் பொறுத்தவரை எப்படின்னா சார் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸோட ரொம்ப நாள் ஜெல் ஆயிடும், தனியாகவே காமிக்காது. மியூசிக் பார்த்தீங்கன்னா சப் ஓவர் தனியாக அடிக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப நேச்சுரலாக கேட்கும் அதில். Right. ஆப்வியஸ்லி லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட் கேட்குது. இப்போ மெயின் சென்டர் தான். Center. எங்கே இருக்குது சவுண்ட் இதில்? அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் சவுண்ட். நல்லா கவனிச்சு பாருங்க, சென்டர் இங்கே இருந்து இருக்கும். Center. எல்லா சவுண்டும் இங்கே தான் இருந்திருக்கும். Left. Center. இங்கே இருக்கும். Right. ஸ்ட்ரெயிட்டாக Center. இங்கே இருக்கும். இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா சார் எப்படின்னா உங்கள் டோட்டல் டேஷ்போர்டு ஆக்கியபைடாக இருக்கும். எப்படியும் ஒரு சில சவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டர் இங்கே எல்லாம் சவுண்டு கேட்கும் அதில். இந்த சவுண்ட் ஸ்டேஜோட சவுண்ட் இது மியூசிக். ரொம்ப க்ளீனாக இருக்கும், எக்ஸாஜரேட் பேஸே வராது அதில். மியூசிக் கூட ரொம்ப ஜெல் ஆகுது. പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വന്ന ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്കത്തകതിമിയാടും തങ്കനിലാവേ. പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വന്ന ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്കത്തകതിമിയാടും തങ്കനിലാവേ. வாய்ஸ் கரெக்டாக இங்கே வந்துருக்கு, இங்கே இருந்திருக்கும் வாய்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க, க்ளீனாக இருக்கும். அதுக்கு மேலே பேஸ் ஏற்றுனா நல்லா இருக்காது கேட்குறதுக்கு. இது கரெக்டாக ஜெல்லாக இருக்குது. சரி, ரியலாக ஒரு ஹெட்ஃபோனில் கேட்குற ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் கேட்குற மாதிரி இருக்கும் ஃபீல் உங்களுக்கு. இங்கே அடிக்குது சார், கரெக்டாக சொல்லுங்கள் பேஸ். திரும்ப வைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அக்யூரேட்டாக நோட் பண்ணிங்கன்னா அந்த விண்ட்ஷீல்ட் பக்கத்தில் இருக்கும் பேஸ், அந்த கண்ணாடி பக்கத்தில் இருக்கும். சப்வூஃபர் அந்த எண்டில் இருக்குது, அதுவும் டிக்கி பார்த்துருக்கு, ஆனால் பேசிக் கேட்குது. ஏன்னா அதையும் இந்த ஸ்பீக்கர் கரெக்டாக மர்ஜ் பண்ண அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். சப் எப்படி இருப்பாருங்க, ரம்லிங் சவுண்ட் தான், க்ளீனாக இருக்கும். மேட் இன் யூஎஸ்ஏ அந்த சப். பேசுங்களா ட்ரிபிள்ங்களா ஏற்றலாம், ரொம்ப நேரம் கேட்க முடியாது, வச்சு காமிக்கிறேன். ஒரு இதில் கொஞ்சம் தூக்கலாக வைங்க, ஒரு இதில் அந்த ரீசெட் பண்ணி கொடுத்தீங்களா? இப்போ இது வந்து ரெகுலர் பீசட் ஒன்று வச்சுக்கிறேன்.
இது வந்து நார்மல் நம்ம ஒன்று. ரெண்டாவது இதில் என்ன எந்த மாதிரி வேணும்? ட்ரபிள் ஜாஸ்தி வேணுங்களா? இப்போ இந்த ரியர் இருக்குல்லண்ணே, அதில் ஒன்றுத்துல மட்டும் கொஞ்சம் சவுண்டு கூடுதலாக இருந்தால் தேவலாங்க. நீங்கள் பேக்கில் உட்காருவீங்களா சம்டைம்ஸ்? ஆமாம், வீட்டில் எல்லாம் உட்காந்துட்டு வருவாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு போன தடவை வந்து அதான் சரி பண்ணிட்டு போவாங்க. ஒரு இதில் கொஞ்சம் பேக் மட்டும் ஹையாக வச்சு கொடுத்தீங்க, அது நல்ல பிரமாதமாக இருக்குண்ணே. ஃபோனில் வால்யூம் கம்மியாக இருக்கும். இதில் வால்யூம் வைக்க மாட்டேனே. இப்போ ரியர் பாடுதானே? ரியர் இருக்கு. இது ஏற்றுங்களா? இந்த வண்டியில் பெரும்பாலும் நான் உட்காந்துட்டு வருவேண்ணே. இங்கேங்களா? இங்கே உட்காருவேன். சரி சரி ஓகே. அப்போது நம்ம அதுக்கு ஒரு பீஸ் வைக்கிறோமே. அப்போ அந்த பீஸ் 4வது வச்சுறோங்களா இந்த சீட்டுக்கு? ஹை வாட்சஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் கடை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிக்வானுக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு டிக்வான் வச்சிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட் வண்டி அதுக்கு வந்து ஒரு ஆடியோ பண்ணிட்டு போயிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பழைய இன்னொரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே சொல்லியிருந்தாரு, அதுக்கு நான் பண்ணணுன்ட்டு. இப்போ வந்து அதை விட கொஞ்சம் ஹை எண்டாக பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அதுவும் 2-வே ஆக்டிவ் தான், இதுவும் 2-வே ஆக்டிவ் தான். அதுவும் ஃபோக்கல் தான், இதுவும் ஃபோக்கல் தான். ஆனால் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் வேறு. இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா K2 பவர் KX2ங்கிற காம்பனண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த ஹை-எண்ட் ஸ்பீக்கர்ஸ் இன் 2-வே ஸ்பீக்கர்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேட் ஸ்பீக்கர்ஸ். இது இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் TNK மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ பிரைட்டாக கேட்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லாவே மேட்ச் ஆகும். ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்னொரு ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு, அதோட ஸ்பீக்கர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோட. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிக்ஸில் M4 DSP வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 சேனல் ப்ராசஸர், 4 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வச்சு நம்ம இந்த ஃப்ரண்ட் ஆக்டிவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ரியரும் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் மெகாஸ் 4 சேனல் ஆம்ப் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஆக்டிவ் ஆயிடுச்சு உங்களுக்கு. தென் இன்னொரு சேனல் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலிக்ஸில் M1 மோனோ பிளாக் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா JLW3ங்கிற ஒரு சப்வூஃபர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டர்கேட்டடாக இருக்கும். ஜேல பொறுத்தளவுக்கு சப்வூஃபரில் அவார்ட் வின்னிங் பிராண்டுன்னு சொல்லலாம். நம்ம ஜேல பொறுத்தளவுக்கு சப்போட இன்டர்கேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதோட இன்டர்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அட்டெக்ஸ் கேலின் சீரிஸில் 4 டோர் டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு டைம் எடுத்து பண்ணிச்சு. இந்த வண்டி நம்ம முடிச்சுட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மார்னிங் 4:30 ஆயிடுச்சு. மார்னிங் நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகும்போது. ஸோ அவ்வளோ என்ன கஸ்டமர் அவ்வளோ தூரத்தில் வந்திருக்க எல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை முடிச்சு கொடுத்தோம். தென் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்காக் இப்போ போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப் வின் பண்ணிக்க சொன்னோம். ஆனால் அது 2 இல்லை 3 எம்மாவோட அஃபிஷியல் பேஜில் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கப் கிடச்சிருக்கு தாய்லாண்டில். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஆடியோ கேட்குறீங்க, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு போகிறீங்க. எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவார்ட்ஸ் கப்ஸ் எல்லாம் தான், இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தான் எங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒவ்வொரு காம்படிஷனில் போய் ஸோ இங்கேருந்து தாய்லாண்டில் போய் நம்ம பசங்க வந்து 20 days ஸ்டே பண்ணி நம்ம இம்ரான் சார் ஆகட்டும், நம்ம டெக்னீஷியன் பசங்களாகட்டும் 2 பேர் சேர்ந்து அங்கே போய் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர வண்டிகளை தான் அவங்க சின்ன சின்ன தப்பு எல்லாம் சரி பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் வெறும் அங்கே ஒரு 15 days ஒர்க் பண்ணி அங்கே ஒரு 3 கப் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது அவ்வளோ பெருமையாக இருக்குது நமக்கு சொல்கிறதுக்கு. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. 2 கப்புன்றது 3வது கப் வந்து நம்ம அஃபிஷியல் பேஜில் அவங்க தாய்லாண்டில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்களுக்கு வந்து அந்த மார்க் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி பண்ணாங்க. ஆனால் 3rd அவார்ட் நமக்கு தான் கிடச்சிருக்கு. மறக்காமல் அதோட வீடியோ சீக்கிரமே போடுவோம், அதையும் பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருவோம், நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See next video மக்களே. Until then, see you. Bye. This is Abdi from Aram Cartagena.